என்னை பற்றி பேசுறதுமே இல்லையா உனக்கு? 6 வருஷமா லவ் பண்ணி 7வது வருஷம் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னை பற்றி பேச ஒரு 2 வரையும் கூட இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ் இதை வந்து நம்ம மூவிஸ்லலாம் கேட்டிருப்போம். பட் எங்கள் லைஃப்பில் அது ரியலாகவே நடந்துச்சு. பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் பிடிச்சிருச்சு. இப்போ 6 இயர்ஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு 7th இயர் ஸ்டார்ட்டு. அன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே ஸ்டார்ட் ஆகும். பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியவில்லை என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணப்போ ஃப்ரெண்டாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அது ஒரு காலப்போக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 3 monthsல அவளே என்ன லவ் பண்ணா. எல்லாரும் சொல்கிறது தானே ப்ரோ, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுமாரி ஒரு ஃப்ளோவில் ஃப்ரெண்டாகவே போகலான்ட்டு. அப்புறம் அவங்க காட்டின கேர் லவ்னால வந்து ஓகே ஆனால் சொல்லாமலே ஓகே அப்படியே போயிடுச்சு. பிடிச்ச மாதிரி அவங்களோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து என்னோட மதர்-இன்-லா பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் மதர்-இன்-லா. ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நிறைய லவ் காட்டுவாங்க. அதேமாதிரி டேடி வேறு லெவலு. டேடி இல்லை சீரியஸ்லி சொல்கிறேன். டேடி அவங்க ஃபேமிலி எப்படி பேசுவாங்கன்னா செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தாங்க கொஞ்சிக்கிட்டே பேசுவாங்க. கேபி கூட பேச மாட்டேங்கிட்டு எங்கே பார்ப்போம். ஆனால் அவங்க என்னோட மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா எப்பவுமே குட்டி குட்டி குட்டி, நாங்கள் குட்டி ஃபேமிலி கூட சொல்லலாம்.